எடப்பாடி பழனிசாமி வந்து நான் தவழ்ந்து தான் முதலமைச்சர் முதலமைச்சர் விமர்சிக்கிறாரு. ஆனா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நடக்குதான் தெரியும் சொல்லியிருக்காரு. தவழ்ந்தவர்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். உழைத்தவர்களுடைய கஷ்டம்ங்கிறது வேற, தவழ்ந்தவர்களுடைய கஷ்டம் வேற. அதனால தவழ்ந்து வந்ததே அதை அங்கீகரிக்கிறதே தவறு. அது நான் அரசியலில் உழைத்து வந்தேன், நான் இவ்வளவு சேவை செய்து வந்தேன் சொல்லுவதுதான் ஒரு அரசியல் பண்பு, அதுதான் முதிர்ச்சி. ஆனால் நான் தவழ்ந்து வந்தேன் என்று ஒத்துக்கொள்கிற முதலிருந்து யார் காலையோ பிடித்து வந்தார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அவரே எங்க அப்பா குதிரை இல்லைன்னு மாட்டிக்கிறார். வைக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு என்ன வெளிப்படையா காட்டியிருக்கிறாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இதுதான், நாங்க வெளிப்படையா இருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி எங்க இருக்குதுன்றது நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியுது. மோடியை எதிர்பார்த்து தான் இருக்கிறாங்க. அதுல ஒரு வித்தியாசமான ஒரு செய்தியை வேற இன்னைக்கு பார்த்தேன். பிரதமர் வேட்பாளர் நாங்க பின்னாடி சொல்லுவோம்னு சொல்றாங்க. இது எப்படி? இது உள்ளங்கை நெல்லிக்கனி. இது பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கும் போது பிரதமரை பின்னாடி சொல்லுவோம்னு சொல்றதெல்லாம் மக்களை ஏமாற்ற நினைக்கிறார்கள். மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டுடைய மக்கள் அரசியல் புரிதலோடு இருக்கிறவர்கள், பகுத்தறிவு கொண்டவர்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.